இப்ப திமுகவிடமிருந்து இந்த விவாதத்தை நம்ம தொடங்குறோம். விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக செய்த நன்மைகள் என்ன? உங்க ஆட்சி காலத்துல என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இந்த மாவட்டத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க பட்டியலிடலாம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு இன்றைக்கு இந்திய திருநாட்டின் சிறந்த முதல்வராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் தளபதி அவர் ஆட்சி வரை நடந்த பணிகள் விழுப்புரம் மாவட்டத்தில் முதலில் படிப்புக்கென்று அறிஞர் அண்ணா கல்லூரி முதலிலே இந்த விழுப்புரத்தில் அமைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்துக்கு முதல் கல்லூரியாக அறிஞர் அண்ணா பொறியியல் கல்லூரி அமைக்கப்பட்டது. அதற்கப்புறம் 2006-11 ஆட்சியிலே அண்ணா பொறியியல் கல்லூரி திண்டிவனத்திலே ஒரு கல்லூரியும் விழுப்புரத்திலே ஒரு கல்லூரியும் பேராசிரியர் அண்ணன் முனைவர் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த 2 கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே 2 கல்லூரியும் பொறியியல் கல்லூரிகள் இங்கே அரசு கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று சென்ற ஆட்சியில் விக்கிரவாண்டி தொகுதியில் முண்டியம்பாக்கத்தில் ஒரு அரசு மருத்துவமனையை ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த MRK பன்னீர்செல்வமே கொண்டு செல்ல முடியவில்லை. அமைச்சர் அண்ணன் பேராசிரியர் அவர்கள் இந்த மருத்துவமனையை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அதே போன்று இப்பொழுதே விவசாயிகள் பிரச்சனை என்று சொல்லும் பொழுது பக்கத்திலே இருக்கின்ற எல்லிச்சத்திரம் அணைக்கட்டு 84 கோடியிலே கட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த திருக்கோளூர் அணைக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த தடுப்பணையை ஏறத்தாழ 130 கோடியிலே கட்டப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று அந்த அரகண்டன் நல்லூர் திருக்கோளூரை இணைக்கின்ற ஒரு தரைப்பாலம் ஏறத்தாழ 110 கோடியிலே இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பெண்ணையாற்றின் குறுக்கே ஏனாதிமங்கலம், மாரங்கியூர், சேத்தூர், பையூர், கொங்கராயனூர் போன்ற 2 பெண்ணையாற்று பகுதியில் இருக்கின்ற 2 கரைகளும் இணைக்கின்ற அளவில் 4 பாலங்கள் ஏறத்தாழ ஒரு 200 கோடி அளவில் 4 பாலங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே தலவானூர் பகுதியிலே ஏற்கனவே ஒரு ஆட்சியால் கட்டப்பட்டு அந்த அடை உணையப்பட்டு கிட்டத்தட்ட 74 கோடியில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கின்றது. வாதானார் அந்த பகுதியிலே ஒரு 34 கோடியில் ஒரு அணை கட்டப்பட்டிருக்கின்றது. கல்லூரி தடுப்பணை தாண்டி வேற திருக்கோயிலூரிலே ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு துறைக்கென்று திண்டிவனத்திலே ஒரு தொகுதி சார்பாக விளையாட்டு அரங்கமும் திருக்கோயிலூர் ஒரு விளையாட்டு அரங்கமும் பணி நடைபெற்றிருக்கின்றது. சிப்காட் திண்டிவனம் பகுதியில் தீவனூரிலே ஏறத்தாழ ஒரு 600 ஏக்கரில் பெரிய ஒரு தொழிற்பேட்டை நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி. 3 நிமிடம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு.